வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இது திமுகவில் என்ன நடக்கிறது அப்படின்னு உள்ளிருந்து வரக்கூடிய செய்திகள். இதில் உதயநிதி அவர்கள் தொலைச்சிருவன் சொன்னது, உதயநிதி அவர்கள் மற்றவர்களை எச்சரித்தது, இன்னொன்று அமைச்சரவை மாற்றம், பிடிஆர், முத்துசாமி, அப்புறம் இன்னொரு அமைச்சர். இந்த 3 அமைச்சர்களுக்கு இவர் நம்ம தொழில்துறை அமைச்சர், இவருடைய இலாக்காக்கள் மாற்றப்படும். ஒரு 2 அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் பறிக்கப்படும். தேர்தல் வந்தவுடன் கட்டங்கட்டியாச்சு. தேர்தல் வந்தவுடன் நடைமுறை இருக்கும். அநேகமாக 12ஆம் தேதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. உதயநிதி துணை முதல்வராக போகிறார். இதெல்லாம் உள்ளிருந்து வரக்கூடிய செய்திகள், திமுக தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள். ஏன்னா நம்ம எல்லா தரப்பு செய்திகளையும் சொல்லும் போது திமுக தரப்பு செய்தியும் சொல்லணும். இன்னொன்று சொல்லிடுறோம். திமுகவில் வாரிசு அரசியல், திமுக நல்லா பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களா, இல்லை ரொம்ப சூப்பராக தமிழ்நாட்டு திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடக்குதா, இல்லை பிஜேபி சொல்கிற மாதிரி ஆட்சியே நடக்கலையா, இதை பற்றி இப்போ நம்ம பேசலை. முழுக்க திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சியில் என்ன நடக்குது, திமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா சில பேர் நம்ம ஏதோ உதயநிதியை நீங்கள் சில சமயம் திட்டுறீங்க, சில சமயம் உதயநிதியை பாராட்டுறீங்க, சில சமயம் திமுகவை திட்டுறீங்க. அப்படின்னா திமுக நல்லது பண்ணால் நல்லது பண்ண போகிறோங்கிறோம், கெட்டது பண்ணால் கெட்டது பண்ண போகிறோம். திமுக நல்லது பண்ணுற எது பண்ணாலும் சரின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு நிறையா ஊடகங்கள் இருக்குது. திமுக எது நல்லது பண்ணாலும் திட்டுறதுக்குன்னு சில ஊடகங்கள் இருக்குது. அப்படி நம்மளால் சொல்ல முடியாது. இது முழுக்க திமுக உட்கட்சி பிரச்சனை. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், திமுகவில் அதிரடி மாற்றங்கள். இது நன்மையாக கெட்டதான், நம்மளை கேட்டால் நன்மைன்னே சொல்லுவோம். ஏன்னா திமுகவின் அடுத்த முகமாக உதயநிதி தான். நீங்கள் பிடிக்குதோ அப்படி தான். நீங்கள் அதை குடும்ப கட்சின்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள். இந்தியா முழுக்க அதான் நிலைமை. லல்லு பிரசாத் யாதவ்லேருந்து ஃபருக் அப்துல்லாவிலேருந்து உத்தவ் தாக்கரேலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக அதுக்கு விதிவிலக்கில்லை. இது எடுபடாது மக்கள்கிட்ட. ஏற்கனவே திமுகலேருந்து இப்போ வரப்போகிறாருன்னு சொல்லும் போது இப்போ உறுதியான தகவல், நம்ம ஏற்புடைய தகவல் கூட. இதுதான் சரியான சந்தர்ப்பம். நம்ம மறுபடியும் சொல்கிறோம், ஆட்சி இப்போ நம்ம சொல்கிறது நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஆட்சி மேலே சென்ட்ரலில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு திமுக ஓரளவுக்கு ஃபுல்லாக கூட ஜெயிக்க வேணாம். மேலே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலே கண்டிப்பாக துணை முதல்வர் ஆகிறாரு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு இங்கே திமுக பெருமளவுக்கு வெற்றி பெற்றால் மிக கடுமையான மாற்றங்கள் இருக்கும். அதில் மாற்றுக்கிறது திமுகவோட கட்டமைப்பே மாறும். ஏன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு 1 மாவட்ட செயலாளர், அப்புறம் ஏற்கனவே அந்த குறுநில மன்னர் மாதிரி இருக்கவங்களுக்குலாம் டஃப் கொடுக்க போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி என்னென்னா, டிஆர் பாலு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிற மாதிரி சூழ்நிலை அவங்க பையனுக்கு போதுங்க, நீங்கள் என்னங்க ரொம்ப க்ளோஸ் ஆச்சுன்னாங்க. அதெல்லாம் இல்லைங்க, தொழில்துறையை கொடுத்துருங்கிற லெவலுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்குது நிலவரம். மீண்டும் முக்கியத்துவம் பெறுகிறார் கனிமொழி. அதே மாதிரி பிடிஆருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அமைப்பாளர்கள் கூட்டம் நடந்துகிட்ருக்கு தொடர்ச்சியாக. இந்த அமைப்பாளர்கள் கூட்டத்தில் தான் ஏதாவது உங்களை பற்றி, ஏன்னா இனிமேல் உங்களை பற்றி ஏதாவது தப்பாக செய்தி அந்த பிரச்சனையில் ஏதாவது மாட்டி, இல்லை உட்கட்சியில் ஏதாவது பண்ணால் தொலைச்சிருவங்க ரேஞ்சுக்கு பேசிட்டார். ஏன்னா அதில் வர அமைப்பாளர் ஒருத்தரை பற்றி குறை சொல்ல போக, எல்லாம் எனக்கு தெரியும், உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் யார்கிட்ட என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், ஈரோட்டில் நீங்கள் கட்டி எப்படி பிரகாஷுக்கு சரியாக வேலை செய்யாமல் இருந்தீங்கன்னு தெரியுங்கிற அளவுக்கு போய் இன்றைக்கி பூதாகரமாக வெடிச்சிருக்குது. இன்னும் குறிப்பாக சொன்னால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இளைஞரணியில் முக்கிய நிர்வாகி, அவருக்கு தான் எம்பி சீட் கிடைக்கலாமா இருந்துச்சு. அவருக்கு கிடைக்கலங்கும் போது அவர் வேலை செய்யலை. வேலை செய்யாதவங்க லிஸ்ட்டும் எடுக்கப்படுகிறது, வேலை செஞ்சவங்க லிஸ்ட்டும் எடுக்கப்படுகிறது. எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தேர்தல் முடிந்தவுடனே பூத்து வாரியாக கணக்கு பண்ணி கட்டம் கட்டியாச்சு. வாக்குப்பதிவு குறைஞ்சதுன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கு, ஏற்கனவே முதலமைச்சர் சொன்னதான், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா, வாக்குப்பதிவு குறைஞ்சதுன்னா நிறையா மாற்றங்கள் இருக்கும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தெய்வ சிகாமணி பொன்முடி அவங்க பையனுக்கு இனிமேல் ஒரு ஏற்றம் இல்லைன்னே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இது பண்ணியாச்சு. இனிமேல் அவங்க பையனுக்கு கொடுக்குற மாதிரி ஐடியாவில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, அதுவும் இல்லையா ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே சொன்ன மாதிரி உதயநிதி அவர்கள் தமிழகம் முழுக்க இளைஞரணியிலேயே மாற்றம் இருக்குங்கிறாங்க. முதல்ல எல்லோரும் சொன்ன தகவல், இளைஞரணியில் மாற்றம்லாம் இருக்காது, இப்போ இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம்னு. இன்றைக்கி இப்போ 2-3 நாளாக உதயநிதி அவர்கள் பேசுகிற விதத்தை பார்க்கும்போது, இளைஞரணியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தமிழகத்தின் தலையை சிறந்த, அதாவது நடுநாயகமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் பல மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி கன்னியாகுமரியில் நல மாற்றங்கள், தூத்துக்குடியிலையும் மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கெல்லாம் ஒரு 2-3 பேரை தூக்குறதுக்கான வேலைகளை பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா சபரீசன் அவர்களுடைய அந்த நிறுவனம் அவங்க தமிழகம் முழுக்க அந்த கள ஆய்வு பண்ணி அவங்க சில ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக சொன்னது இன்றைக்கி கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி, தருமபுரி, அப்புறம் வேறு என்னமோ சொன்னாங்களே, கடலூர்,
கடலூர், இன்னும் 2 ஊர். இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து இளைஞர் அணிகள் வேலையே செய்யலை, உட்கட்சி பூசல் நிறைய இருக்குது அப்படிங்கிறமான தகவல் வந்து இவங்களெல்லாம் நீங்கள் வந்து கட்டங்கட்டலைன்னா வேலைக்கு ஆகாதுங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இன்னும் சில பேர் மாற்றுக் கட்சியில் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறது, அதாவது இந்த கான்ட்ராக்ட் அவங்களையும் உள்ளே இருக்கிறது, அது ஒரு தகவல். இதெல்லாம் தாண்டி அமைச்சர்களில் பொதுவாக வந்து முத்துசாமி அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. அதனால் ஏதாவது இலாக்கா மாற்றலாமாங்கிற ஒரு பெரிய யோசனைகள் இருக்குது. ஆனாலும் சபரீசன் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து இலாக்கா மாற்றலாமா, ஏன்னா மறுபடியும் முக்கியத்துவம் பெற்றுட்டார் சபரீசன். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி சிஎம் வந்து இது வந்து ஓகே பண்ணுங்க அப்படின்ட்டாராம். ஏன்னா முதல்ல வந்து சிஎம் வந்து இது பண்ணுறத வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதிகாரிகள் எல்லோரும் வந்து இல்லை நீங்கள் வந்து உதயநிதிக்கு அது கொடுக்குறது இது கொடுக்குறதுலாம் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நிறையா வெளியில் வரக்கூடிய தகவல் அதிகாரிகள் நிறையா அந்த கவர்மெண்ட்டை வந்து ஆட்டி படைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இதை முறியடிக்க வேண்டும். குறிப்பாக சொல்லணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியில் பல குறைகள் இருக்குது. ஏன்னா பழைய விஷயம் வந்து பொது வழியில் வந்து நிறையா பண்ணாலும் இப்போ சமீபத்தில் அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. திமுக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னென்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு பிரதான எதிரி அப்படின்னா அதிமுகவும் விஜய் கட்சி. ஒருவேளை விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு விஜயுடைய வருகை எப்படி நடக்கும், அதிமுகவுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ், எடப்பாடி இருந்தாருன்னா கண்டிப்பாக திமுக கொடுக்குறதா திமுக நினைக்கிறார். அதனால் வரக்கூடிய நாட்களில் மேலே வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒரு 7-8 அமைச்சர்கள் ஏற்கனவே வச்சு அதெல்லாம் தூசு தட்டப்படும். பக்காவாக அடுத்த 2 வருஷத்துக்கு வேகப்பட்ட வேலைகள் பண்ணணும். முதல்ல உதயநிதியை அதுக்கு தலைமை பொறுப்புக்கு கொண்டு வரணும். உதயநிதிக்கு யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நியமிக்கப்படுவார்கள். நமக்கு தெரிஞ்சு பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் உதயநிதி கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் என்னதான் அவங்க வந்து ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஏற்கனவே துரைமுருகன் பையன் அவர் வந்து பாராளுமன்றத்திலேயே வந்து உதயநிதியை போன தடவை பேசும்போது அப்படி தான் பேசினார். உதயநிதியை வாழ்த்தி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் நேரு அவர்கள் பையன் கூட எல்லாமே ஓரளவுக்கு கம்பன் சொல்லிகிட்டே போகலாம். இவங்கெல்லாம் வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து உதயநிதியின் கை ஓங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனிமொழிக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். ஏன்னா போன பிரச்சாரத்திலே அவருக்கான முக்கியத்துவம் நிறைய பேர் சொன்னாங்களே கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு. டெல்லியில் அவங்களுக்கு ஒரு பெரியது கூடுதல் தகவலாக அவர்கள் மினிஸ்டர் ஆகலைன்னா அவங்க தான் வந்து அந்த தலைவராக அந்த தலைவர் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான தகவல். ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலாக ஸ்டாலின் பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் அவங்க பையனை வந்து நிம்மதியாக உட்கார வைக்க முடியும். அதை நோக்கி திமுகவுடைய பயணம் வருகிறது. வரக்கூடிய நாட்களில் திமுகவில் அதிரடி மாற்றங்கள் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் 2 அமைச்சர்களுடைய பதவி பறிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் செஞ்சி தொகுதி எம்எல்ஏ இருக்கக்கூடிய மஸ்தான் அவர்களுக்கான பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவரை தூக்கிட்டு வேறு யாருக்கோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி கண்ணப்பனுக்கான இலாக்கா மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. காந்தி அந்த பொறுப்பிலிருந்து எடுக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கதர்துறை அமைச்சர். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த இதுக்கு உதயநிதிக்கு அந்த மீட்டிங் இப்போ டெய்லி போட்டுட்டு இருக்காரு, அதில் கலந்துக்கிட்டவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, இவங்க நினச்சி போனது ஒன்று நடந்தது ஒன்று. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, உதயநிதி வந்து இளைஞர் அணி அப்படிங்கும்போது நமக்கு பெரிய ஏற்றம் இருக்கும், யார் யார் எந்தெந்த வேலை பார்க்குறீங்க எல்லாம் எனக்கு தெரியும், இந்த போஸ்ட் அடிக்கிறது மட்டுமே வேலை இல்லை, உங்களுடைய செயல்பாடுகள் வேணும் எல்லாம். இந்த நிறைய விஷயம் கேட்டிருக்காரு பொழுது ஒவ்வொரு டேட்டாவையும் அந்த பெண் நிறுவனம் எடுத்து கொடுத்துருச்சு. அதனால் வந்து இன்றைக்கி அதிர்ந்து போயிருக்கிறார்கள் இளைஞரணிகிட்ட இப்படி அவர் வந்து அதாவது கூப்பிட்டு ஒவ்வொரு விஷயம் கேட்கறதும் சீனியர் தலைவர்களுக்கு ஒரு நடுக்கம் வருது. ஏன்னா இப்போ வந்து ஸ்டாலின்கிட்ட பதில் சொல்கிறோம், உதயநிதி வரைக்கும் இன்றைக்கி பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு உண்டாகனாலும் அதுதான் இன்றைக்கி நிலவரம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அடுத்த கட்டத்துக்கு தயாராகிடுச்சுனாலும் இது உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் தமிழகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி, அதன் மேலே நீங்கள் 1000 விமர்சனம் வைக்கலாம். ஆனாலும் ஒரு பெரிய அதிரடிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது திமுக. ஒரே விஷயம் எல்லாத்தையும் மீறி ஒருவர் ஸ்டாலின் இருக்கார், அவருக்கு அடுத்து உதயநிதி தான் ஆனதுக்கு அப்புறம் அவர் கையில் கொடுத்த நன்மையோ தீவையோ அவர் கையில் ஒப்படைக்கிறது தான் நல்லதுன்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். குட்டு தான் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாரு. முதல்ல நீங்கள் அவருக்கு ஒரு அமைச்சர் கொடுத்தீங்க, அவர் ஏதோ ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தார், இன்னும் 2-3 போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்கன்னா நல்லா திறமை பணியாற்றுவாரா இல்லையாங்கிற தெரிய வரும். நீங்கள் அவர் மேலே மறுபடியும் சொல்கிறோம், திமுக உட்கட்சி பிரச்சனை, திமுகவுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெறக்கூடிய வெற்றி திமுகவுக்கும் தெரியும். திமுக மேலே மக்கள் வந்து ஓரளவுக்கு அதிருப்தியில் தான் இருக்காங்க. ரொம்ப தேனாரும் பாலாரும் திமுக தான் திராவிட ஆட்சி தாங்கிறது மக்கள் நினைக்கல. திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் எதிர்க்கட்சியே இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுகவுடைய கூட்டணி பலம். ஒருவேளை மேலே காங்கிரஸ் வந்தால், காங்கிரஸ் ஓரளவுக்கு மெஜாரிட்டியாக வந்தால் அப்போ திமுகவுக்கு ஒரு த்ரெட்டனிங் இருக்குது. ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, விஜய் வராரு, அதிமுக இருக்குது. அப்போ திமுகவுக்கு காங்கிரஸுக்கு அதிக தொகுதி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம். அதனால் வரக்கூடிய நாட்களில் பல நிர்பந்தங்கள் இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்து முடிவு பண்ணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.